1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். நாம் அதை வாசிச்சுட்டு நம்ம அந்த முதல் 6 வசனங்களோடு நின்று விடாமல் கொஞ்சம் அப்படி நம்ம பேக்கில் போய் 3ஆம் அதிகாரத்திலையும் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ நாம அந்த 6 வசனங்களை வாசித்து விடலாம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களேலாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமா இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வாசித்ததான இந்த வேத பகுதியில் நீங்கள் எப்படி எண்ண வேண்டும், எப்படி எண்ணக்கூடாது, தீர்ப்பு செய்வதற்கான வேலை எப்பொழுது, தீர்ப்பு செய்ய வேண்டியது யார் என்பது போன்ற விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே உங்களோடு கூட இந்த நிருபத்திலிருந்து பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வது என்ன என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு கொரிந்து சபையில் இருந்த முதல் பிரச்சனை, அவர்களுக்கு இருந்த முதல் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பகிர்ந்து கொள்ளுகிறதை தான் நாம் பார்த்து வருகிறோம். அவங்களுடைய முதல் பிரச்சனை என்ன? 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களிடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வேண்டுகோள் வைக்கிறார்? நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். எப்படி பேசணும்? ஒரே காரியத்தை பேசணும். பிரிவினைகள் இல்லாமல், பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நீங்க ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினைகள் இல்லாமல், ஏக மனதும், ஏக மனசா இருக்கணும், ஏக யோசனையும், ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த வசனத்தை நீங்க திரும்ப கவனிங்க. ஒரே காரியம், ஏக மனது, ஏக யோசனை, இதற்குள் நீங்கள் சீர் பொருந்தி இருக்க வேண்டும். சீர் பொருந்துதல் அப்படின்னா இப்ப நீங்க சீரா இல்லைன்னு அர்த்தம். நான் உங்களை சொல்லல, கொரிந்து சபையை பவுல் அப்படி சொல்லி இருக்கிறார். நீங்க எதற்கு ஏற்ற விதத்தில் சீராக வேண்டும்? உங்களுக்குள் ஒரே காரியம், ஏக மனது, ஏக சிந்தை, ஏக யோசனை இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் வாக்குவாதங்களுக்குள் அகப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சொல்றாரு, இந்த வாக்குவாதத்திற்கு ரூட்டா இருந்தது என்ன அப்படின்னா, சிலர் சொல்றாங்க நான் பவுலை சேர்ந்தவன், சிலர் சொல்றாங்க நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், சிலர் சொல்றாங்க நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், சிலர் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்போ பிரச்சனை இதுதான்.
இவர்களுக்குள்ளே ஒரு வீண் பெருமை பாராட்டல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வீண் பெருமை பாராட்டல் எதை வச்சு வருதுன்னா, எந்த ஊழியக்காரர் சிறப்பா செய்றாரு, நல்லா பிரசங்கம் பண்றாரு, நல்லா ஆராதனை நடத்துறாரு, எல்லாம் நல்லா செய்றாரு, நான் அவர் ஆளு அப்படிங்கிறது. அதாவது நமக்கு ஒருத்தருடைய பிரசங்க பாணி பிடிக்கும், அவர்கள் போதிக்கக்கூடிய பாணி பிடிக்கும். நமக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஊழியர், அவங்களுடைய செய்தி, அவங்க செய்தி கொடுக்கக்கூடிய விதம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது தவறு இல்லை. ஆனா அந்த ஒரு நபரை வைத்து மற்றவர்களை உதாசீனப்படுத்தும் பொழுது, அந்த நபரை நான் பின்பற்றுகிறவன், மற்ற எல்லாருமே கொஞ்சம் எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புக்குள் வருவது என்பது பிரச்சனைக்குரியதா இருக்கிறது. அப்போ இவர் இந்த சபையாரை பார்த்து என்ன சொல்ல வருகிறார்? நாம பார்த்த இந்த வேத பகுதியில ஊழியக்காரங்களை நீங்க எப்படி மதிப்பீடு செய்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கு அவர் பதில் சொல்றார். இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய காலம். ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ட்விட்டரு, வேற என்னென்னமோ இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மீடியாக்களில் எல்லாம் பலரும் பலரை குறித்து கொண்டிருக்கிறார்கள். கடலை போடுற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை குறித்து கடலை போட்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ விதங்களில் விமர்சனங்கள் வருகிறது. இன்றைக்கு நீங்க ஒரு ஸ்தல சபையில, அதாவது ஒரு பிரபலத்தை குறித்து பலரும் விமர்சனம் செய்கிறார்கள் என்கிற நிலையெல்லாம் விட்டுட்டு, நீங்க ஒரு உள்ளூர் திருச்சபையில இருக்கிறீங்க, ஒரு உள்ளூர் திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி, ஒரு உள்ளூர் திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை எவ்வாறு மதிப்பீடு செய்கிறார்கள்? இது கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா? கேட்க வேண்டிய கேள்விதான். சரி, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதாவது 2ஆம் அதிகாரத்துல கடந்த வாரம் என்னுடைய செய்தியை நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்திருந்தீங்கன்னா, அங்கே நமக்கு இருக்கக்கூடிய மேன்மை பரிசுத்தாவியானவர் தரக்கூடிய வெளிப்பாடு, பரிசுத்தாவியானவர் தருகிற தொடர் போதனை, கிறிஸ்துவின் சிந்தை உடைய ஆவிக்குரியவன், இதெல்லாம் நம்ம பேசணும். இது சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்துல இவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குது, பிரிவினை இருக்குது, வாக்குவாதம் இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால 3ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொறாமையும் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, பேதகம்னா என்னது? பிரிவினை, பேதகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கணும்னு கேட்டா ஆவிக்குரியவங்களா இருக்கணும். ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டிய நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்கு உரியவர்களா இருந்து தேவன் விரும்புகிற மார்க்கத்தில் நடக்காமல் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றார், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? கொஞ்சம் 2 வசனம் முன்னால போனீங்கன்னா அவரு நீங்க வளரவே இல்லைங்க. எப்படி? நீங்க என்ன செய்யல? வளர்ச்சி இல்லாத குழந்தைகள். நான் உங்களை சொல்லல, பவுல் கொரிந்து சபையை சொன்னதை சொல்றேன்.
நீங்க யாரு? நான் உங்களை என்னன்னு நினைக்க முடியல. ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேச முடியவில்லை. உங்களை என்னன்னு பார்க்க முடியல, ஆவிக்குரியவங்கன்னு பார்க்க முடியல. நீங்க மாம்சத்திற்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் எப்படிதான் இருக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கிறீங்க என்று எண்ணித்தான் பேச வேண்டியதா இருந்தது. உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு நான் மாமிச உணவை கொடுக்க முடியல, மாறாக பாலை கொடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்னும் மாம்சத்துக்கு உரியவர்களா இருக்கிறபடியினால் உங்களுக்கு பலன் இல்லை. இந்த வாரத்தில் ஒரு போதகர் என்னோடு பேசிட்டு இருந்தார். அவர் திடீர்னு தான் இருந்த சபையிலிருந்து வெளியே வேறொரு ஊழியத்தை புதிதாக துவங்க வேண்டிய நிலைமை. ஒரு குறிப்பிட்ட சபையில் பல ஆண்டுகளாக அந்த 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 சபை பின்னணியில் பல ஆண்டுகளாக ஊழியம் செய்தவர். என்ன பிரச்சனை அப்படின்னா, சபையில் இருக்கக்கூடிய கமிட்டியார் இந்த பாஸ்டர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, இது ஒரு குடும்ப கோயில் மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் தெற்க இருந்து இந்த இடத்துல செட்டில் ஆயிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, புதிதாய் வரக்கூடிய யாருமே சபையில் என்ன செய்யக்கூடாது, நிலை நின்றக்கூடாது. நின்னா கமிட்டியில் அவர்களுக்கு நாளைக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு கமிட்டியில் இடம் கொடுத்தா நமக்கு செல்வாக்கு குறைஞ்சிரும். அதனால யாரு புதுசா வந்தாலும் அவங்கள எப்படி தட்டி விடுறது? இவ்வளவு செஞ்சும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரு கிட்ட புதுசா வந்துட்டாங்க. இப்ப அவர்களில் ஒரு சிலரும் உள்ள கமிட்டிக்குள்ள வந்தாச்சு. இவர்களுக்கு செல்வாக்கு குறையுது. இவங்க மனு போட்டாங்க. இந்த வேத பகுதி படி பார்த்தா அவர்கள் 50 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் தான். எப்படி? 50 வருஷம் விசுவாசி, ஆனா நீ யாருதான்? இன்னும் என்னவாதான் இருக்க? குழந்தைய. ஏன்னா என்னுடைய மதிப்பு, என்னுடைய இடம், என்னுடைய ஸ்தானம், நான் இதுல இருந்து இது அந்த ஒரு சபைக்கு மட்டும் இல்லை. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின மாதிரி பல சபைகள் அந்த பிரச்சனை இருக்கு. யாராவது ஒருவர் சபையில கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் முன்னால எடுத்து வச்சா பின்னால இருந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு நீட்டமா குச்சி வச்சு அதுக்கு முன்னால என்ன இருக்கும், ஒரு 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 வளையம் இருக்கும். அது முன்னால போறது, இது பின்னால ஓடி போய் போட்டு எங்க போற, அது இப்படி வலைய பிடிச்சு போட்டு செய்ய மாட்டாங்க. என்ன அன்பின் வலை, அப்படியே பாச மழை பொழிவாங்க. உனக்கு எவ்வளவு அவங்க, அதாவது சிலர்லாம் பேசுறத பார்த்தா இந்த வயித்துல இருக்கிற பிள்ளை தானா டெலிவரி ஆயிரும். எதுக்கு நான் குழந்தையா இருக்கிறேன், நீ வளர்ந்துடக்கூடாது, நீ அப்படிதான் இருக்கணும்.
ஆமா, நான் இங்கேயே இருந்து குப்பை கொட்டிட்டே இருக்க மாதிரி நீ என்ன செய்யணும்? இந்த அளவுல இருக்கணும். இல்ல அப்படின்னா இங்க விட்டு வெளியே போயிடணும். நானும் வளர மாட்டேன். எங்க மாமனார் அடிக்கடி சொல்லுவார், வைக்கப்படப்புல கெட்டதுன்னா நாய் அப்படிம்பார். என்னது என்னது வைக்கப்படப்புல என்னதை கட்டியிருக்கு? நாய் என்ன செய்யும்? புல்லு திங்குமா? திங்காது. ஒரு ஆடோ மாடோ திங்க வந்துச்சுனாலும் விடாது. நானும் திங்க மாட்டேன், திங்க வார ஆளையும் விட மாட்டேன். நான் உங்களை பேசல, கொரிந்து சபையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். யாரை பத்தி பேசுறேன்? கொரிந்து சபையை பத்தி பேசுறேன். அநேகர் குழந்தையாவே இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, நீங்க உள்ளூர் திருச்சபையில ஐக்கியமா இருக்க வேண்டியவர்கள். ஒருத்தருடைய வளர்ச்சியை ஒருத்தர் கவனம் கொண்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் முன்னேற வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் எப்படி இன்னும் நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறத பார்க்கறத விட்டுட்டு, நான் என்னதான் வாரத்தில் ஒருக்க சர்ச்சுக்கு வந்தாலும் நான் பேக்லேயே இருக்கிற மாதிரி உன்னையும் பேக்லேயே தான் இழுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது என்னது? குழந்தை. அது என்னது? வளர வேண்டிய விதத்தில் என்ன செய்யல? வளரல. உங்களுக்கு வேத அறிவு இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் குறை பேசி பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இன்னும் குழந்தைதான். நீங்க ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், ஆனா இன்னும் என்னதான் இருக்கிறீங்க? குழந்தையா தான் இருக்கிறீங்க. இதுலயும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே சர்ச்சில் இருப்பாங்க. நீங்க இந்த மோகன் சி லாசரஸ் கிட்ட போனீங்கன்னா என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். மோகன் சி லாசரஸ் தான் உன் வீட்டுக்கு விசிட்டிங் வருவாரு இல்ல? அவர் தான் என்ன செய்வாரு? எல்லாம் செய்வார். உனக்கு தேவைக்கு யார் வேணும்? பாஸ்டர் வேணும். ஆனா நீ உருப்பட மாட்ட. பக்கத்துல ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொன்னா நான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சுகம் தருவார்னு சொல்றதை விட்டுட்டு யார்கிட்ட போ? மோகன் சி லாசர்ட்ட போ, இல்ல தினகரன்ட்ட போ. அப்படின்னா நீ யாரு? நீ இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கல. பிரச்சனை உன் மேல இருக்கு. பவுல் சொல்றாரு, ஒரு குழுவா இருக்கக்கூடிய நீ, ஒரு உள்ளூர் திருச்சபையா இருக்கக்கூடிய நீ, ஊழியக்காரர்களை வைத்து சில்லண்டி வித்த காட்டிட்டு இருக்க கூடாது. நான் யாரு? டீமு. இந்த டீமுக்கெல்லாம் வேலை கிடையாது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரே வேலை தான் நமக்கு இருக்கு. கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற ஒரே வேலை தான் இருக்கு. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது சொல்லிட்டு தான் அந்த இப்போ நீங்க 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லிட்டு இப்ப 5ஆம் வசனத்துல கேள்வி கேட்காரு. ஊழியர்களை குறித்த மதிப்பீடு. 5ஆம் வசனம் சொல்றாரு, பவுல் யார்? பவுல் யாருப்பா? அப்பல்லோ யார்? அப்பல்லோ தான் யாரு? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைக்கு ஏற்ற விதத்துல நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியர்காரர் தானே. அவ்வளவுதான். பவுலோ அப்பல்லோவோ அவங்களுக்கு எந்த மேன்மையும் கிடையாது. பாருங்க,
இன்னொரு படி மேல போய் சொல்லுவோம்னா கீழே சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனா விளைய செய்யற வேலை ஏன் வேலையோ அப்பல்லோ வேலையோ கிடையாது, விளைய செய்கிறவர் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்களோ நீங்க விசுவாசிக்காம இருக்கிறீங்களோ என்கிற எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஊழியனையும் சார்ந்தது கிடையாது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல ஒருத்தரையும் என்னால கன்வின்ஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் உங்க மனசை என்னால் என்ன செய்ய முடியாது, மாத்தவோ திருப்திப்படுத்தவோ முடியாது. அந்த செய்யக்கூடிய வேலை யாரு வேலை? ஏன் வேலை கிடையாது, என்ன மாற்றினவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் சொல்றார், நாங்கெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த வேலைக்காரங்க, அவ்வளவுதான். 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலைக்காரங்க. 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனமும் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர் என்றுதான் நீங்கள் எங்களை எண்ணிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அதாவது இந்த இடத்துல சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, அண்டர் ரோவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு கப்பல், போட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெஷின் இருக்கு, இன்ஜின் இருக்கு, ஸ்டீம் என்ஜின், மற்ற என்ஜின்கள் இருக்கு. கப்பலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய என்ஜின் இருக்கு. அது என்ன செய்யுது, அதை இயக்கி கொண்டு போறாங்க. ஆனா முதல் நூற்றாண்டு காலத்துல பெரிய கப்பல்களா இருந்தாலும் படகா இருந்தாலும் என்ன போடணும், துடுப்பு போடணும். அப்போ பெரிய கப்பலை இயக்குகிறதற்கு கப்பலின் அடித்தளத்துல பாத்தீங்கன்னா துடுப்பு போடுகிறதுக்கு நூற்றுக்கணக்கான அடிமைகளை வச்சிருப்பாங்க. நாங்க யாரு தெரியுமா, கப்பல் மாலுமிகள் கூட கிடையாது. கப்பல்ல இருக்கிற கேப்டனோ கப்பல்ல இருக்கிற ஆர்டர் போடக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. கப்பல்ல இருக்கிற ஒரு அதிகாரி கூட கிடையாது. கப்பலின் அடித்தளத்துல கீழே இருந்து 100 பேரோட சேர்ந்து தண்டு வலிக்கிற அடிமையில ஒரு அடிமை. எங்களை நீங்க அப்படிதான் நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நினைவு ஒரு விசுவாசிக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட நினைவு ஒரு ஊழியக்காரனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. சொல்ற, நாங்கள் உக்கிரானக்காரர். ஊழியக்காரங்களை நீங்க இந்த அடிப்படையில தான் மதிப்பீடு செய்யணும். இப்போ நீங்க 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதோட பின்பகுதியில நீங்கள் தேவனுடைய, நீங்க யாரு, விசுவாசிகள் யாரு, நீங்க தேவனுடைய பண்ணையும். பண்ணை அப்படின்னா என்னது, அவர் பெரிய பண்ணங்க அப்படிம்பாங்கல்ல, ஒரு பெரிய தோட்டக்காடு, விவசாய நிலம், ஏகபோகமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய நிலங்களை கொண்டு அங்கே விவசாயம் பண்ணி அதில் விளை வைத்து பெரிய அளவில் செய்யப்படுகிற ஒரு பண்ணை. ஒரு விஷயம், நீங்க யாரு, தேவனுடைய பண்ணை. 2வது விஷயம், நீங்கள் தேவனுடைய மாளிகை. என்னது மாளிகை? கீழே சொல்லி இருக்கிறார், அதே இதுல பின்பகுதியில கீழே சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ராமன் சொல்லுங்க, நீங்க பண்ணை, நீங்க மாளிகை, நீங்க ஆலயம். இப்போ பண்ணையில எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்க? ஏகப்பட்ட பேர். அதுவே பண்ணை 1000 பேர் கூட என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம். நான் சொல்றேன், பண்ணையில நிறைய பேர் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கிற எல்லாரும் சமம்தான். புரியுதா நான் சொல்றது? நான் முந்தி வந்தேன், நான் பிந்தி வந்தேன், நான் முண்டிக்கிட்டு வந்தேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. பண்ணையில வேலை பார்க்கிற அத்தனை பேரும் சமம்.
இன்னொரு விஷயம், பண்ணையில 1000 வேலை இருக்கும். எல்லா வேலையும் ஒரே மனுஷனால செய்ய முடியாது. எல்லாரும் தேவை. இங்க நடுகிறவன், விதைக்கிறவன், தண்ணீர் பாய்ச்சுகிறவன் என்கிற 1-2 ஆள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. நீங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த 4ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்துல இருந்து 38வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில அறுப்பு ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு காலம் வர்றதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? சொல்றீங்க இல்லையா? இதோ இதோ வயல் நிலங்களை பாருங்க, பண்ணை நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்து இருக்கிறது என்று கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. இப்ப அடுத்த வசனம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய யாரு? விதைக்கிறவன், அறுக்கிறவன். இப்போ விதைக்கிறதுக்கு முன்னால சில ப்ராசஸ் இருக்குதா? இருக்கு. ஆமா, உழணும், களை எடுக்கணும், பல வேலைகள் இருக்கு. அப்ப உழுறதுக்கு ஆள் இருக்கு, களை எடுக்க ஆள் இருக்கு, விதைக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அறுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. பாருங்க, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. தேவனுடைய பண்ணையில எல்லாரும் எப்படி சந்தோஷப்படணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஐயோ பாவி பயலுக்கு அதிகமா கிடைச்சிட்டே, நமக்கு இவ்வளவு கிடைக்கலையே, நம்ம பஞ்சத்துல அடிபட்டு கிடந்தோம், இவன் பாரு பஞ்சா பறந்துகிட்டு இருக்கான். இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், ஒருத்தன், அறுக்கிறவன் ஒருவன். விதைக்கிறவனே அறுக்க வேண்டியதில்லை, விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்று மெய்யான வழக்கு அந்த பழமொழி சொன்னது இங்க விளங்குகிறது. யோசித்து பாருங்களேன். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நானே தனியா சுவிசேஷம் சொல்லியா இங்க கூட்டிட்டு வந்தேன்? யோசித்து பாருங்க. கிடையாது, கிடையாது. உங்களுக்கு யாரோ ஒருவர் கர்த்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள அந்த விதை வளர்ந்து கொண்டே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா என்னோடு முடிஞ்சு போயிருமான? நிச்சயமா முடியாது. உங்க வாழ்நாள் முழுவதிலும் தேவன் யாரையோ உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி கொண்டேதான் இருப்பாரு. அதனால கிரெடிட் யாருமே எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சேன், நான் உங்களுக்கு எவ்வளவு பாடுபட்டேன். சும்மாவா பாடுபட்ட? உனக்கான பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அதனால விதைக்கிறவன் ஒருத்தனா இருக்கலாம், அறுக்கிறவன் ஒருத்தனா இருக்கலாம். தொடர்ந்து பாருங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை நீங்க பிரயாசப்படல, நீங்க அறுவடைக்கு போறீங்க, உங்க பிரயாசம் கிடையாது. நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். யோசித்து பாருங்க. நம்ம கணக்கெல்லாம் யோசித்து பார்த்தா எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டா ஒரு தகுதியும் கிடையாது. இந்த கேள்வியை நம்ம கேட்கணும், அடிக்கடி கேட்கணும். இந்த கேள்வி நம்ம மனசை நிரப்பிட்டுனா நம்ம எதை குறிச்சும் திருப்தி இல்லாம இருக்கவே மாட்டோம். எதை குறிச்சும் நம்ம குறைவு பட்டுக்கிடவே மாட்டோம். ஆண்டவர் என்ன இப்படி வச்சுட்டாரே, நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்? அந்த கேள்வியை கேட்டா நாம் அதுக்கு மேல குறைவு பட்டுக்கிடவே. சரி, நமக்கு நேரம் இல்லை. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது.
நீங்க பணி செய்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். தேவனுடைய பண்ணை. அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க மாளிகை. இந்த மாளிகையில பல விஷயம் இருக்கு. மாளிகைன்னா மாளிகையில என்னெல்லாம் இருக்கும்? இப்போ ஒரு வீட்டு வேலை செய்யணும்னு நினைச்சா அந்த வீட்டு வேலை செய்யறதுல எவ்வளவு பேர்லாம் ஈடுபடுறாங்க? யாரெல்லாம் ஈடுபடுறாங்க? கொத்தனார், சித்தாளு, வீடு கட்டுறவங்க, இன்ஜினியரு. உங்களுக்கு அஸ்திபாரம் பறிச்சு அங்க ஆரம்பிச்சில இருந்து ஒவ்வொரு வேலைக்கு தனித்தனி ஆள் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டும், அப்புறம் தனியா பூசுவாங்க, அப்புறம் கடைசியில பினிஷிங் ஒர்க் பண்றதுக்கு பிளம்பிங் ஒர்க்குக்கு தனியா ஆள் இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு ஆள் இருக்கு, டைல்ஸ் போடுறதுக்கு ஆள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? மாளிகை. இல்ல 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 நான் மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாதான் மாளிகை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தேவனுடைய மாளிகைனா நான் தனியா இருப்பேன் அப்படின்னா நீ மாளிகை கிடையாது. சிலருக்கு கூடியெல்லாம் ஜெபிக்க பிடிக்காது. நான் தனியாய் நானும் தேவனும், நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா தனியா இருந்தாட்டே போயிட முடியாது. நீ தனி ஆளு கிடையாது. கடவுள் ஒன்ன ஒரு கூட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் பிரிஞ்சு பிரிஞ்சு போவேன்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சரி, இப்போ இந்த மாளிகையை குறித்து பேச நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியும். நமக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாக 1-2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையை குறித்து ஆண்டவர் மாளிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம், நீங்கள் எபேசியருக்கு வந்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்துல பாருங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். நீங்க யாரு கிடையாது? பக்கத்துல பார்த்து சொல்லணும். நீங்க யாரு கிடையாது? அந்நியர் கிடையாது. நீங்க யாரு கிடையாது? பரதேசிகள் கிடையாது. பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும். பரிசுத்தவான்களோட கூட நீங்க யாரு? ஒரே நகரத்தாரும். நரகத்தாருன்னு வாசித்தராதீங்க. ஒரே நகரத்தாரும். ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. இதான் முக்கியம். ஒரே அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க 20வது வசனத்துல? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய அஸ்திபாரத்து மேல நீங்க கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அதற்கு இயேசுதான் என்னது? மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி இசைவாய். இதான் முக்கியமான வாசனம். அதாவது 19ல நீங்க ஒரே நகரம் சொல்றாரு. 21ல அவர் மேல், யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல. இயேசு கிறிஸ்து மேல மாளிகை முழுவதும் எப்படி, அந்த வார்த்தையை கவனிங்க, எப்படி இசைவாய். இழுத்துக்கிட்டு போறது கிடையாது, விட்டு ஓடுறது கிடையாது. நாங்க ஒன்னா இருக்க முடியாது. அவங்க போற சர்ச்சைக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அவங்க போற பரலோகத்துக்கு நீங்க போவீங்களா? அது ஒண்ணுதான். சர்ச்சு நிறைய இருக்கு. ஆமா, இங்க சண்டை போட்டா பக்கத்துல இன்னொரு சர்ச்சில் வாங்க உங்களுக்கு மூப்பர் போஸ்ட் கொடுக்குறோம்னா அங்க போயிடலாம், தப்பு கிடையாது. இசைவாய் இணைக்கப்பட்டு
கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக பரிசுத்த எழும்புகிறது. ஆலயமாய் எழும்புகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் அவர் மேல் நீங்களோ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு இந்த வார்த்தை வருகிறீர்கள். முக்கியம். எப்படி கட்டப்படுறீங்க? பிரிச்சு பிரிச்சு கட்டுறாரு, அப்படி இல்ல. எப்படி கட்டுறாரு? கூட்டி. நான் சொல்றேன், உன்னால கூடி இருக்க முடியலன்னா நீ சின்ன பிள்ளை, நீ வளரல. இதுல குழந்தைன்னு இன்ஃபென்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. இன்ஃபென்ட்னா இங்க ஒரு இன்ஃபென்ட் இருக்கு, ஜோசுவா இருக்காரு. அவருக்கு பால் தான் உணவு. சத்தம் படாதடா. அப்ப நம்மெல்லாம் யாரு? குழந்தை கிடையாது, பால் குடிக்கிற குழந்தை. யாரு? என்னால சேர்ந்து நிக்க முடியல அப்படின்னா நான் யாரு? ஆமா, வாக்குவாதமும் பிரிவினையும் பிரச்சனையும் சண்டையும் பொறாமையும் ஒருத்தர் முறுமுறுத்து ஒருத்தர் பழித்து பேசிட்டு இருந்தா நான் இன்னும் அம்மா மடியில இருந்து பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் சொல்லல, உங்களையும் நான் சொல்லல. கொரிந்து சபையை பத்தி பவுல் அப்படி சொல்லி வச்சிருக்காரு. பாஸ்டர் ஒரு மூட்ல தான் வந்திருக்காரு, சகட்டு மணிக்கு தனச்சு அடிக்கிறாரு அப்படின்னு சிலருக்கு தோணுது. திருந்தனா நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு உபதேசம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திருந்திரணும். சரி, இப்போ பவுல் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ ஊழியக்காரங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னா கட்டுகிறவர்கள். ஊழியக்காரங்க யாரு சொல்லுங்க? கட்டுகிறவர்கள். அதாவது 1 கொரிந்தியர்ல பல வசனங்கள் நான் சொல்ல முடியும், நேரம் இல்லைன்னா 1-2 வசனங்களை மாத்திரம் சொல்றேன். 10ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் ஒரு அற்புதமான வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு என்ன இருக்கு? என்கிட்ட பணம் இருக்கு, நான் எதனால என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆகிலும் ஆனா எல்லாம் தகுதியா இராது. எல்லாம் தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எனக்கு என்ன இருக்காது? தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தினா என்னது? பக்தி விருத்தினா கட்டி எழுப்புறது. பக்தி விருத்தினா என்னது? உடைச்சு போடுறது இல்லை. உடைச்சு போடுறது ரொம்ப சுலபம், கட்டுறது தான் கஷ்டம். அதாவது இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு எல்லாம் இருக்குங்கனால நான் செய்யக்கூடிய விஷயம் இன்னொருத்தரை காயப்படுத்திடக்கூடாது. நான் செய்யக்கூடிய விஷயம் இன்னொருத்தரை உடைச்சு போட்டக்கூடாது. இன்னொருத்தரை உடைக்க மாதிரி இருக்குன்னா நான் அதை செய்யவே மாட்டேன். அதான் எல்லாம் எனக்கு அனுபவம், எனக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிறனால நான் செய்யக்கூடிய விஷயம் இந்த ஸ்தல சபையில, இந்த உள்ளூர் சபையில இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்கிறது, இன்னொருத்தர் அது நிமித்தம் அவர் இடரல் அடையக்கூடிய நிலை இருக்குன்னு சொன்னா நான் அதை செய்ய மாட்டேன். கிறிஸ்தவம் என்பது எனக்கு உரிமை இருக்கு, நான் என்னனாலும் செய்வேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. என்னை கிறிஸ்து மீட்டிருக்கிறார், என்னை போலவே என் கூட இருக்கிற இவங்களையும் மீட்டிருக்கிறார். எந்த விதத்திலையும் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் என்னால் உடைக்கப்படக்கூடாது. அதான் கிறிஸ்தவம். அதான் மேன்மையான கிறிஸ்தவம். வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் அப்படிதான் பார்ப்பான். சரி, ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனமும்
13ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஒரே விஷயம் தான் சொல்லுது. 10:8 மட்டும் வாசிங்க. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல. எதுக்கு இல்ல? உங்களை இடிச்சு போடுறதுக்காக கிடையாது. உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு. எப்படி கட்டணுமா? ஊன்ற கட்டுகிறதற்கு தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துறோம். 12ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல சொல்றாரு, நாங்க செய்யற எல்லாமே சகலமும் உங்கள் பக்தி விருத்திக்காக, உங்களை நாங்க கட்டி எழுப்பணும், அதுக்காக நாங்க செய்யறோம். ஊழியக்காரனை எப்படி நான் எடை போடுறது? ஊழியக்காரனை எப்படி நான் நிதானிக்கிறது? இப்போ நீங்க நம்ம நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக அதில் சொல்லிடுறேன். பின்பகுதியில் சொல்லியிருக்கு. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் என்னெல்லாம் கட்டுறானா? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன? மரம், புல்லு, வைக்கோல். அதாவது இதை நம்ம பிரிச்சு பார்ப்போம்னு சொன்னா, வெள்ளி, பொண்ணு, விலையேற பெற்ற கல்லுங்கிறது ஒரு ஒரு நீடித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அழகான விஷயம், மதிப்பு மிக்க விஷயம். அதை பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். மரம், புல்லு, வைக்கோலுங்கிறது அது தீல கருகி போயிரும். லகுவா கிடைக்கக்கூடிய விஷயம், மலிவான விஷயம். இப்ப நீ எப்படி கட்டுற? நீ எப்படி கட்டுகிறாய்? இப்போ அதுல சொல்லியிருக்கு பாருங்க, அவன் 13வது வசனம், அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏன்னு சொன்னா அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு அப்போ அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினி பரிசோதிக்கும். நான் பரிசோதனை பண்றதை விட அக்கினி பரிசோதிக்க இடம் கொடுக்கிறது நல்லது. எது நல்லது? அக்கினி பரிசோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறது நல்லது. இந்த இடத்துல கட்டுறது அப்படின்னா, உங்களை நாங்கள் கட்டுகிறதற்கு என்ன செய்யறோம்? கடையில போய் நல்ல தடியா இருக்கக்கூடிய கயிறை வாங்கிட்டு வந்து உங்களை கட்டி வச்சிருக்கிறோமா? இல்லை. உங்களை கட்டி எழுப்புகிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த வேதம். இதை வச்சுதான் என்ன செய்யறோம்? கட்டுகிறோம். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒப்புமை இருக்குது. இதை நீங்க கவனிச்சே ஆக வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் எடுங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும். யாரு ஞானத்தை கண்டடைகிற மனுஷன்? புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும். சம்பாதிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும். பாருங்க, அது எப்படிப்பட்டதா? அங்க வெள்ளி சொல்லி இருக்காங்க. வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் எப்படிப்பட்டது? உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. எதை விட? முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. ஒன்றும் அதற்கு நிகர் இல்லை. சொல்லட்டுமா? ஒவ்வொரு வாரமும் நான் ஏன் இந்த வேதத்தோடு அதிகமான நேரம் செலவு பண்றேன்னா, இது வெள்ளியை விட, இது பொண்ணை விட, இது முத்துக்களை விட சிறந்தது. மேலோட்டமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்படி மேலோட்டமா நுனிப்புல் மேயிறது மாதிரி உங்களுக்கு நான் என்னத்தையோ சொல்லிட்டு போயிடலாம்.
அது உங்களை கட்டி எழுப்பாது. வேதத்தின் ஆழத்திற்குள் நீங்கள் போக வேண்டும். வேதத்தின் ஆழத்துக்குள்ள நீங்க போகணும். ஏன்னா வேதத்தின் படி கட்டுகிறது தான் நிலைச்சு நிற்கும், நிலைத்திருக்கும். சரி, இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் எங்களை எப்படி நினைக்கணும்? கிறிஸ்துவின் 2 ஊழியக்காரர் விஷயம் சொல்லுவேன். கிறிஸ்துவின் ஊழியக்கார். இதுக்கு நான் சொன்னேன், போட்டுக்கு படகு கப்பலுக்கு கீழே இருந்து தண்டு வலிக்கக்கூடிய அடிமைகளில் ஒருவன். அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப வந்து பாருங்க, ரொம்ப மேன்மையான வேலையை சொல்லல, இருக்கிறதுலயே அந்த அந்த கப்பல்ல கப்பல் முன்னால போகணும்னு சொன்னா இவன் தண்டு வலிக்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம முன்னால போகாது. ஆனா அவன் அடிமை. சரி, அப்புறம் சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். உக்கிரானக்காரன் அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்ம குறுகிய நேரத்தில் இருக்கிறதுனால, உக்கிரானக்காரன் அப்படின்னு சொன்னா ஒரு மேனேஜர் மாதிரி, எஜமான் நியமித்திருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி. அவன் தான் எல்லா வேலையும் என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த உக்கிரானக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அடுத்த வருஷம் சொல்லியிருக்கு, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இப்ப சொல்லிட்டு தான் தொடர்ந்து சொல்றாரு, தீர்ப்பு செய்யற விஷயம் இங்கதான் வருது. பவுல் என்ன செய்யறாராம், நான் உங்களாலேயாவது, மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பமான காரியம். இதே அதிகாரத்துல பின்னால சொல்லுவார், நம்ம அடுத்து தியானிப்போம். தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தொடச்சு போடுற கந்தை நாங்க யாரு? தொடச்சு போடுற கந்தை. இது வேற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க வீட்டை வந்து துடைக்கிறதுக்கு, மாப் பண்றதுக்கு என்னென்னமோ வச்சிருக்கிறீங்க. அப்புறம் ஒரு நாள்ல அது என்ன செய்யும், தெருவுக்கு போயிரும். பவுல் சொல்றாரு, நாங்க அதுதான். எல்லாரும் எங்களை யூஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாங்க, தொடச்சி தூர போடுற கந்தை. ஆனா அவர் சொல்றாரு, அதனால நீ என்னை எப்படி பேசினாலும் அத ஒரு பொருட்டா நான் நினைக்கிறது எனக்கு அற்பமான காரியம். இது சொல்றார். இதெல்லாம் நீங்களே தியானிச்சுக்கோங்க. 2வது சொல்றாரு, உன் விமர்சனம் எனக்கு முக்கியம் இல்ல, என்ன பத்தின ஏன் விமர்சனமும் எனக்கு முக்கியம் இல்ல. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. ஏன்னா என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் என்பதால் நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் தேவனே. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு நம்ம வீட்டுல ஓரத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியுது. ஆனா அநேக நேரத்துல நம்ம மனசு அது என்ன செய்யுது, பாதிக்குது. பாதிக்காம கிடையாது. திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார், தீய வச்சு சுட்டா கூட என்ன செஞ்சிருமா, ஆறிரும். ஆனா நாக்க வச்சு சுட்டா ஆறவே ஆறாது. அது அடி வடுவா வந்துடும், அது ஆற மாட்டேக்கு. நம்மளை அப்படி பேசிட்டாங்களே, நம்மளை அப்படி பேசிட்டாங்களே, நம்மளை அப்படி விமர்சனம் பண்ணிட்டாங்களே. பவுல கவனிங்க, பவுல் என்ன சொல்றது, அற்பமான காரியம். என்னது, அவங்க என்ன சொல்றாங்க முக்கியம் கிடையாது, நான் என்ன சொல்றேங்கிறது முக்கியம் கிடையாது. தேவன் என்ன சொல்றாரோ அதான் முக்கியம்.
யார் தீர்ப்பு சொல்லணும்? அப்போ அதனால என்ன சொல்றாரு, இதுதான் உங்களுக்கு படிக்க வேண்டிய பாடம். 5வது வசனம் சொல்லுது, ஆனதால் நீங்க கர்த்தர் வர்ற வரைக்கும், எது வரைக்கும்? ஆண்டவர் வர்ற வரைக்கும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை எதை குறிச்சும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நீ என்ன சொல்லக்கூடாது? தீர்ப்பு சொல்ற வேலையை உனக்கு ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. காலத்துக்கு முன்னால தீர்ப்பு சொல்லாதீங்க. அடுத்த வசனத்துல சொல்றாரு, 6வது வசனத்துல, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்ன வேண்டாம். தொடர்ந்து சொல்றாரு, இன்னொருத்தருக்கு விரோதமாய் செயல்படவும் வேண்டாம். தொடர்ந்து சொல்றாரு, வீண் பெருமை பாராட்டவும் வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? 5வது வசனத்தின் பின்பகுதி சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்வாராம்? இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி. யாரு? கர்த்தர். இருள மறைஞ்சிருக்கிறத வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் அவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அப்படி அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்குன்னு இருக்கக்கூடிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நான் சொல்லட்டுமா? என்னை ஒருத்தர் புகழுகிறார், இகழுகிறார் என்பது எனக்கு விஷயம் இல்லை. என்னை படைத்தவர், என்னை அழைத்தவர், என்னை ஊழியத்திற்கு நியமித்தவர் என்னை ஒரு நாளில் புகழ வேண்டும். நல்லது. உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அதான் முக்கியம். நான் முத கேட்ட கேள்வியை திரும்ப கேட்க போறேன். நீங்க எவ்வாறு மதிப்பீடு செய்கிறீர்கள்? உங்க ஊழியர்களை எவ்வாறு மதிப்பீடு செய்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையை எவ்வாறு மதிப்பீடு செய்கிறீர்கள்? பிறரை எவ்வாறு தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒருவேளை தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மனம் திரும்புங்கள். ஏன்னா நம்ம சொல்ற தீர்ப்பு தவறா போயிடும். ஏன்னா எனக்கு நிகழ்காலம் தெரியலாம், கடந்த காலம் கூட தெரியலாம், எதிர்காலம் தெரியாது. சரியா தீர்ப்பு சொல்றவரு கர்த்தர் ஒருவரே. முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நீங்கள் குழந்தைகளா இருக்கக்கூடாது, நீங்க மாம்சத்திற்குரியவர்களா இருக்கக்கூடாது. நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்க வளர்ச்சி அடையணும். உங்க மதிப்பீடு எப்படி இருக்கிறது? நாம தேவனுடைய பண்ணை, நாம தேவனுடைய மாளிகை, நாம தேவனுடைய ஆலயம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். என்ன சொல்ல வர்றார்னா, தேவனுடைய ஆலயமா இருக்கிற உங்கள் ஒற்றுமையை ஒருவன் கெடுக்க முயற்சி செய்தால் அவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவன். இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்களுக்குன்னு கொடுக்கப்படாத ஒரு வேலையை நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வேலையை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சபையாகிய சரீரம் ஒன்றுபட்டு நிற்கிறதை விட்டு பிளவுபட்டு குழு குழுவாய் ஏற்படுகிறதற்கு நீங்க ஒரு காரணமா இருப்பீங்கன்னா, இன்னைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆதரித்து தொடர்ந்து வழிநடத்த விரும்புகிறார். நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். பிரிவினையில் இருப்பது வளர்ச்சியே இல்லை. ஒன்றுபட்டு ஏக சிந்தையோடு இருப்பதுதான் வளர்ச்சி. கர்த்தாவே, எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். வசனத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.